கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து அதிகாலைகளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள நாம் தியானிக்கிறோம். உபவாச நாட்களிலே 40 நாள் லெந்து டேஸிலே நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே சர்ச்சைக்கு கிளம்பி போயிட்டுருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கு. தூங்கும் முன்பாக இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறோம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே எத்தனையோ குடும்பத்துல சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையிலே அடிமை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கக்கூடாது. பாவம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கக்கூடாது. இதை ஏன் காலையில் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, பாவம் செய்யும்போது அந்த இடத்துல பிசாசு உள்ள வந்துருவான். பாவம் செஞ்ச உடனே சிறையிருப்புக்குள்ள வச்சுக்கிடுவான் பிசாசு. அதுக்கு பேர் தான் அடிமை. அவன் கண்ட்ரோலுக்குள்ள போயிடுவான். உபவாச நாட்களிலே கர்த்தருடைய கிருபையினாலே இரவும் பகலுமாக வசனத்தை பேசுறதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்காரு. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்துக்காக தேவனை துதிக்கிறேன், சோதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே வேற வேற தேசத்துல வேற வேற சூழலில் இணைந்திருக்கிறோம். ஜீவகாலம் எல்லாம் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சில வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆழமா தியானிச்சுட்டு இருக்கோம். நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பத்துல எத்தனை வருஷம் மரண பயத்துல அடிமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் நம்ம தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். சர்ச்சைக்கு 365 நாளும் போகக்கூடிய குடும்பங்கள் உண்டு. 365 நாளும் நாடகம் பார்க்கிற படம் பார்க்கிற குடும்பங்கள் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருப்பாங்க. சத்ரு வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் நான் காலையில ஜெபம் பண்ணிட்டேன், ராத்திரி ஜெபம் பண்ணிட்டேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சிட்டேன், எல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பக்கத்து வீட்டுல போய் கதை பேசுறது, நல்ல கதை பேசுறது. அதுல தேவையில்லாத நிறைய வீணான கதைகள், கிளவி கதைகள். அப்புறம் பரிசுத்தவான்கள் சில நேரத்துல தேவையில்லாம பேசிடுவாங்க. அப்புறம் நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி அப்புறம் படம் பார்த்து நாடகம் பார்த்து அப்புறம் செல்போனுக்குள்ள பல மணி நேரம் வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போய் சில குடும்பத்துல சிக்கி கொள்றாங்க.
இவங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதியில அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை. இப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. பிள்ளைகள் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, நமக்கு இரத்தமும் இருக்கு, நமக்கு சரீரமும் இருக்கு. அப்ப தேவன் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். சரி, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ராஜா நமக்காக வந்தார். அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு ஒரு பெயர். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அவனை ஜெயிக்கும்படிக்கு, தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்து பிசாசு அழித்திருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே பிசாசை அழித்திருக்கிறார். தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் எல்லாரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். பிசாசனுடைய கிரியில அழிக்கணும், மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பிசாசனுடைய தலையை நசுக்கி விட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் உங்க வீட்டில் டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. உபவாச நாட்களிலே நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தினம்தோறும். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களில், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாச நாட்களில யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறீங்களோ, மன்றாடி. முதல்ல என்ன? மன்றாடி. இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் மன்றாடி ஜெபிக்கும் போது தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேவனுடைய உக்கிர கோபம் குறையும். கடைசி காலத்திலே கெட்டு போற வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. ஜனங்கள் விபச்சாரத்திலையும் மதுபான அடிமையிலையும் ஓரினை சேர்க்கை, திருடுறது, லஞ்சம், கொள்ளையடிக்கிறது, களவாங்கிறது, தேசத்துக்குள்ள எத்தனையோ பாவங்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக மன்றாடி ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். சில குடும்பத்துல ஜெப குறிப்பு வரும்போது, என் பையன் கஞ்சா அடிக்கான், என் பையன் தண்ணி அடிக்கான், என் குடும்பத்துல கணவர் விபச்சார அடிமையில் இருக்காரு, குடும்பத்துல எல்லாமே நஷ்டம், எத்தனையோ காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாச நாட்களிலே அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும் போது தேசம் காக்கப்படும். கடைசி காலத்துல வாழ்றோம். இந்த கடைசி காலத்திலே
நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தணும். தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். யோபனுடைய வாழ்க்கையிலே சிநேகிதனுக்காக ஜெபித்த போது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப யோபனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் அப்படின்னா எல்லாரையும் சேர்த்துட்டார். இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக, அடுத்த பாயிண்ட் சொல்றார், உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு நெகேமியானுடைய வாழ்க்கையிலே மன்றாடி ஜெபிக்கிறாரு. பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை என்கிறார். என் ஜனங்கள் பாவம் பண்ணிட்டாங்க, என் ஜனங்களுக்காக நான் பாவ அறிக்கை செய்றேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்துறார். உம்முடைய செவி கவனிக்கிறதற்கும் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. பாவங்களை அறிக்கையிடும் போது பரலோகத்துல தேவன் பார்ப்பார். சில ஊர்ல விக்கிர வழிபாடா இருக்கும், சாபத்துக்குள்ள இருப்பாங்க. சில தேசத்துக்குள்ளே விக்கிரத்துக்குள்ளே தேசம் முழுவதும் மூழ்கி போய் கிடக்கும். அந்த ஊர்ல பார்த்தா ஒரு பரிசுத்தவான் திறப்புல நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். இரவும் போலுமா மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அதனால உபவாச நாட்கள் மன்றாடி ஜெபிங்க, தப்பு இல்லை. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக மன்றாடுங்க, தப்பு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. பாவங்களை அறிக்கையிட்டு உமக்கு விரோதமாக நாங்கள் உமக்கு விரோதமாக பாவங்களை அறிக்கையிட அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு என்கிற முக்கியமான பாயிண்ட். உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று தாழ்த்திறார். இன்னைக்கு கடைசி காலத்திலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், உமக்கு முன்பாக பாவம் செய்தோம். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, பிரதர் நாங்க பாவம் மன்னிப்பு அறிக்கையெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டோம், நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நாங்க சர்ச்சைக்கு போறோம். இந்த வசனத்திலே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று எழுதப்பட்டிருக்கு. முதல்ல நானும் அப்படின்றாரு, இரண்டாவது என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். சில குடும்பத்திலே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கும், கணவர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, தலைமுறையில பார்த்தா விக்கிரத்துக்குள்ள இருப்பாங்க, வீட்டுல பார்த்தா வயசான பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க, விக்கிரத்துக்குள்ள இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். இப்ப அடுத்தவள் என்ன பயன் சொல்றாரு? கெட்டவர்களாய் நடந்தோம். கெட்டவர்களாய், கெட்டவர்கள் என்ன அர்த்தம்? கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்களும் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும்
நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியலப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்துறார். அப்ப இன்னைக்குள்ள உபவாச நாட்களிலே நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கலாம். மன்றாடி ஜெபிக்க வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் என்று தாழ்த்த வேண்டும், மோசேனுடைய கற்பனையும் கட்டளைகளையும் கை கொள்ளலப்பா அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளு அதிகாலை வேளையிலே சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கும் போது கவனித்து கேட்டீங்க. உபவாச நாட்களிலே ஒவ்வொரு வேத பகுதி நம்ம தியானிக்கும் போது நம்ம இருதயம் வசனத்தை கவனித்து கேட்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள அந்த வசனம் உள்ள வரணும். நம்ம இருதயத்துக்குள்ள வசனம் வந்து நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம ஊர் எப்படி இருக்கு, நம்ம ஜனங்கள் எப்படி இருக்காங்க, நம்ம தேசம் எப்படி இருக்கு. அப்ப தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்கும் போது, மன்றாடி இரவும் பகலும் ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா பதில் தருவார். நாங்க உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம்ப்பா, பாவ மன்னிப்பு அறிக்கை பண்றோம்ப்பா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செஞ்சிட்டோம்ப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலப்பா, நாங்கள் மிகவும் கெட்டவர்களா நடந்துட்டோம்ப்பா, கற்பனைய கட்டளையெல்லாம் நாங்க கை கொள்ளலப்பா, அப்படியே தாழ்த்திட்டார். மன்றாடி தாழ்த்திட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட செய்தியை நம்ம தியானிக்கும் போது நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே கடைசி காலத்துல வாழ்றோம். கொரோனா நேரத்துல அழுது 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 ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா அப்போ மரண பயம் இருந்துச்சு. செத்து போயிருமோ அப்படி சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பணம் சம்பாதிக்க போயாச்சு. வீட்டில் பார்த்தா மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்தா மறுபடியும் துணிகரம் வந்துட்டு, துன்மார்க்கமான காரியம் வந்துட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போக ஆரம்பிச்சாச்சு. அதெல்லாம் வேதனையான காரியம்தான். மறுபடியும் பிள்ளைகள் பார்த்தா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. நிறைய இடத்துல தள்ளி போயிட்டாங்க. பிள்ளைகள்லாம் திருமணம் வேண்டாங்கிறாங்க. சில குடும்பத்திலே நான் இப்படியே தனியா வாழ்ந்துடுறேன். பல இடத்துல பல சூழ்நிலை. அதனால கால வேளையிலே இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் அருளியப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உபவாசத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகக்கூடாது. இது ஜெபிக்கிற காலம், திறப்புல நிற்கிற காலம், மன்றாடி ஜெபிக்கிற காலம், எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிற காலம். 1 மணி நேரமா விழித்திருக்க கூடாது அப்படின்னாரு. அதனால விழித்திருந்து ஜெபிங்க. கண்டிப்பா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க நாங்க தியானிச்சோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க எப்படி ஜெபிக்கணும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலுமே ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. உபவாச நாட்கள்ல இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே உண்மையா இருக்கிறாங்கப்பா. தேவனோட வார்த்தைக்கு கீழ் படிஞ்சிட்டாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால மூடுங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. மன்றாடி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. அழிந்து ஒரு ஆத்துமகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வேற வேற தேசத்துள்ளே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ
அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கண்ணீரோடு இணைந்திருக்கிறாங்க. இருதயம் முழுதும் வேதனை, துக்கம். யார்கிட்ட போய் சொல்ல, என் குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளே வேதனையோடு குமுறுறாங்கப்பா. தாங்க முடியல. உபவாச நாட்கள்ல கூட நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிரங்கப்பா, கர்த்தர் மனமிரங்கப்பா. இந்த செய்தி மூலியமா என் கூட தேவன் பேசிட்டார். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று அப்பா உணர்ந்து கொண்டாங்கப்பா. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் என்று அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நாங்கள் உமக்கு விரோதமா செய்த பாவங்களை அறிக்கையிடுறாங்கப்பா. லிபாபபாலா ஷதூர் ரபலா ஹதனிமே சிபிலி விலஹா பி லஹோ ரது ரஹது ரபலா ரது ரதுனிமே சிபிலஹே விலஹா ஷதனிமே பிலஹா சிபிலஹோ ரபிலஹா ரது சேஹோ பஹா பிஹா பிஹா சிபிஹி பிஹா பிஹோ ஹா ஜி ஹோ ஹோ ரது லா துலே பிலா சிபிஹி பிலஹா சிபிஹி பிலஹா பிலஹா பிலஹோ ரபிலஹா ரது லமலா சதனிமே பிலஹா சதனிமே பிலஹோ ரபிலஹா ரது லிது லபலஹா சிபிஹி பிஹோ ஹாஷே தினிமே பிலஹா ரது லாது நமலஹதனி மே சித்னி ஷத்துட்ட நமலஹரதனி மாக்குருது லீபா லபா லபா லஹுர பிலஹஸ் பிஹு பிலஹஸ் பிலஹி பிலஹரது ஷீத நமலஹதன மலஹுர பலஹஷதனி மஹி பிலஹஷதனி கந்துட்டுரவல. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்க பாதங்களை தாழ்த்திருப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரே சந்திங்கப்பா. எங்க இருதயம் உமக்கு முன்பாக தாழ்த்திரும்பா. எங்க இருதயத்தை உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களுக்கா ஜீவனை தந்து அப்பா இன்றும் பிதாவோட வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீப்பா. எங்களுக்காக தான்ப்பா பிதாவோட வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. உங்க ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை நீதிமானா மாற்றீங்க, நன்றிப்பா. எங்களை பரிசுத்தமானா மாற்றி நன்றிப்பா. எங்களை ராஜாக்களும் ஆசாரியமா மாற்றி நன்றிப்பா. தாழ்த்தீரோம், உங்க பாதவுல அர்ப்பணிச்சிருந்தோம்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. காலை வேளையில ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துலலாம் கடன் தான்ப்பா இருக்கு. வீட்டுல நிறைய கடன். வாழ்வதா அடுத்தவர்கள் நாங்க என்ன செய்ய என்று தெரியலப்பா. சில குடும்பத்துல தற்கொலைக்கு நேரா போயிட்டு இருக்கிறாங்க. இனிமேலாம் வாழ்ந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசிரியங்க. பலனிகளை திறந்து ஆசிரியங்க. பண்டசாலை திறந்து ஆசிரியங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ரிது ஷபதன மலஹரது நிஷந்துட்டா பக்குவதி வைக்கிறது. கால வேளையில பிறந்தநாள் கொண்டாடுறாங்கப்பா, திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பம் கர்த்தரா இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசிரியங்க. கற்பத்துவங்க ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குப்பா. கர்த்தர் மனம் இறங்குப்பா. கர்த்தர் மனம் இறங்கு. மாசமா இருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கு 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திடும். டெலிவரி போடுறாங்க. பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்கப்பா. தேவன் மனம் இறங்கணும். தேவன் மனம் இறங்கணும். சில குடும்பத்திலே ஐசியூல அப்பா இன்பெட்டியில் இருக்கு பிள்ளைகள். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஆப்ரேஷன் டெலிவரி ஆயிருக்கு. தாய் பிள்ளையுமா மீட்டு வெளியில கொண்டு வாங்க.
ஒரு குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்கப்பா, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் உண்டு, என் பிள்ளை திருமணம் வேண்டாங்கிறான். கண்ணீரோடு தாய் ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்க இதயத்தோட வேதனை மிகவும் அதிகமா இருக்குப்பா. உபவாசத்தோடு தான்ப்பா இருக்கிறாங்க. மகளுடைய கடினமான இதயத்தை மாற்றித்தாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்க. வரக்கூடிய நாட்களில் சாட்சி சொல்லுறது கிருபை செய்யுங்க. நிறைய வீட்டில் பிள்ளைகள் திருமணம் வேண்டான்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சந்தேகம், சில குடும்பத்தில் டைவர்ஸ், சில குடும்பத்துக்குள்ள விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் தீர்காய் சந்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும். எக்ஸாம் எழுத புறப்பட்டு போகும்போது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட புறப்பட்டு போகணும். பிள்ளைகளோட கருத்தை கர்த்தர் பிடிங்க. தேவ கிருபையினால, தேவ ஞானத்தினால, தேவ புத்தினால நிரப்புங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவதூதர் நிப்பாட்டுக்க தேவையில்ல சிந்தனைகள் எதுவும் வரக்கூட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. காலை வேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க. சில குடும்பத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் டாக்டர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டில், நிறைய குடும்பத்தில் கால வேளையில் அப்பா வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அப்பா ஆசீர்வதிக்கணும்ப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளுக்கு அப்பா கூட இருந்து ஆசீர்வதிங்க. டிரான்ஸ்ஃபர்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல டீச்சர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர், எத்தனையோ காரியங்கள். பல குடும்பத்துல அப்பா உள்ளத்துல பாரம் தான் இருக்கு. பிள்ளைகளோட பாரத்தை எல்லாம் மாற்றி போடுங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கிருபை அப்பா அவங்க பிள்ளைகளோட கூட இருக்கு. பாதுகாப்பு தாங்க. தேவன் அருளி அப்ப மினிசன் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உபவாசத்தோடு இரவும் போலுமா ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரீரத்தில் பலவீனத்திலே அப்பா ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில எத்தனையோ குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனையில, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே தலையில் ஆப்ரேஷன், கண் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட் கேஸு, முதியோர், சில குடும்பத்தில் சரீரத்தில் அலர்ஜி, எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். எந்தெந்த பலவீனத்து நிமித்தமாக ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் அப்பா இப்பொழுதும் ஒவ்வொருத்தனோட சிரசின் மேல் இறங்கி வரட்டும்ப்பா. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. தொட்டு சுகமாக்கி தாங்க. உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினுடைய வல்லமை அப்பா விசேஷமா ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா பரிபூர்ணமா தொட்டு சுகமாக்கி தரணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க. பரிகாரியாக இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளது. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.